உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறேன். நீங்க இதை எத்தனை தடவை சொல்லிருக்கீங்கன்னு யோசிச்சு பாருங்க. நாளை கண்டிப்பா மாறணும், லைஃப் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நம்ம எல்லாருமே யோசிச்சுட்டு தான் இருக்கோம். போன் யூசேஜை குறைக்கணும்னு டிசைட் பண்ணுவீங்க. ஆனா டிசைட் பண்ணி 24 hours கூட ஆயிருக்காது. ஆனா போன் எப்ப எடுத்தோங்கிற ஞாபகம் கூட இல்லாம ரீல்ஸ் பார்த்துட்டு இருப்பீங்க. இப்படி எல்லாம் ஓவர் திங்க் பண்ணக்கூடாதுன்னு டிசைட் பண்ணுவீங்க. ஆனா டிசைட் பண்ணி கொஞ்ச நேரத்திலேயே ஹார்ட் ஃபாஸ்டா அடிக்கும், செஸ்ட் எல்லாம் டைட் ஆகும், சேம் தாட் ரிப்பீட் ஆகும். இதுக்கான காரணம் ரொம்ப சிம்பிள். நீங்க உங்க லைஃப்ல நிறைய டிசிஷனை கான்சியஸா எடுக்கிறது இல்ல. உங்க பிரெயின்குள்ள இருக்க ஒரு சைலண்ட் ஆட்டோ பைலட் தான் இதெல்லாம் டிசைட் பண்ணுது. அதுதான் சப்கான்சியஸ் மைண்ட். சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, உங்க டெய்லி பிஹேவியர்ல நீங்க நிறைய விஷயத்த யோசிச்சு டிசைட் பண்றது இல்ல. பிரெயின்குள்ள பேசல் கேங்லியான்னு ஒரு பார்ட் இருக்கு. அது உங்க ரிப்பீட்டட் ஆக்ஷனை ஆட்டோமேட்டிக் பேட்டர்னா சேவ் பண்ணும். அதாவது ஒரு விஷயத்த ரொம்ப நாளா செஞ்சிட்டு இருந்தீங்கன்னா அதை ஒரு பேட்டர்னா சேவ் பண்ணி வச்சுக்கோ. அந்த ரிப்பீட்டட் ஆக்ஷனை பண்றதுக்கு உங்களுக்கு போக்கஸ் எல்லாம் தேவைப்படாது. டிரைவிங் கத்துக்கிட்ட டைம் ஞாபகம் இருக்கா? ஸ்டார்டிங்ல கியர், கிளச், பிரேக் இதெல்லாம் யூஸ் பண்ண ஃபுல் போக்கஸ் தேவைப்படும். அப்படியே ஸ்ட்ரைட்டா உட்காந்து வேற எதை பத்தியும் யோசிக்காம இதை மட்டும் போக்கஸ் பண்ணி ஓட்டுவோம். ஆனா கொஞ்ச நாள் பிராக்டிஸ் ஆனதுக்கு அப்புறம் போக்கஸே இல்லாம ஓட்டுவோம். பாட்டு பாடிட்டே வேற ஏதாவது இமேஜின் பண்ணிட்டு. இதெல்லாம் எதனால நடக்குதுன்னா, நம்ம பிரெயின்ல இதுக்காக ஒரு பேட்டர்ன் ஸ்டோர் ஆகிட்டு. லைஃபும் அதே போலதான். உங்க ரியாக்ஷன், ஃபியர், கான்பிடன்ஸ், ஹேபிட் இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷா டிசைட் ஆகுறது இல்ல. ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ண பேட்டர்ன்ல இருந்து தான் வருது. சில டைம் ஒருத்தர்கிட்ட வர சின்ன வார்த்தை நம்மள ரொம்ப ஹர்ட் பண்ணும். மீட்டிங்ல நமக்கான சான்ஸ் வந்து பேச போறப்போ வாய்ஸ் வராம ஃப்ரீஸ் ஆகிடும். நம்ம லைஃப்ல இம்ப்ரூவ் ஆகிறதுக்குன்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். ஆனா அதை அப்ப பண்ணாம விட்டுருவோம். ஆனா அதுக்கப்புறம் இதை ஏன் பண்ணலன்னு யோசிப்போம். இப்போ நான் ஒரு 3 எக்ஸாம்பிள் சொன்னேன்ல, அந்த மொமெண்ட்ல எல்லாத்துலயும் நீங்க டிசைட் பண்ணல. உங்களோட பழைய மெமரிஸ், ஃபியர், பேட்டர்ன் அதெல்லாம் தானா ட்ரிகர் ஆகி அதுவாவே டிசைட் பண்ணிக்குது. ஸ்டடிஸ் என்ன சொல்லுதுன்னா, பிரெயினுக்கு இம்ப்ளிசிட் மெமரி இருக்கு. இதோட மீனிங் என்னன்னா, உங்களோட பழைய எமோஷனல் எக்ஸ்பீரியன்ஸோட எஃபெக்ட நீங்க கான்சியஸா ஞாபகம் வச்சுக்காம இருந்தா கூட உங்களோட பாடியில அதுக்கான ரியாக்ஷன் இருக்கும். ஸ்ட்ரெஸ் இல்ல டிராமா இருந்தா அமிக்டலா அதாவது ஃபியர் அலாம் ஓவரா ஆக்டிவா இருக்கும். ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அதாவது லாஜிக்கல் மைண்ட் இது ரொம்ப ஸ்லோவா இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், ஏன் இது இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குன்னு. இதுக்கான சிம்பிள் ஆன்சர், சப்கான்சியஸ்க்கு லாஜிக் புரியாது. அதுக்கு புரியுற ஒண்ணு ரிப்பீட்டேஷன். சப்கான்சியஸோட ரூல் என்னன்னா, ஒரு விஷயம் திரும்ப திரும்ப நடந்தா அதுதான் அதுக்கு ரியல் லைஃப். நீங்க எப்போதும் போர் அடிச்ச உடனே போன் எடுத்து யூஸ் பண்ணீங்கன்னா நம்ம சப்கான்சியஸ் மைண்ட்ல ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும். போர் அடிச்ச உடனே போன் யூஸ் பண்ணாதான் உனக்கு ரிலீஃபா இருக்கும்னு. அதே போல கஷ்டம் வரும்போது அதை ஃபேஸ் பண்ணாம தள்ளி போட்டா, ஸ்ட்ரெஸ் வரப்பெல்லாம் இதுல இருந்து எஸ்கேப் ஆகி கம்ஃபர்ட்டை தேடி போன்னு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும். இப்போ இதுல இருந்து நீங்க சடனா மாறணும் ட்ரை பண்ணீங்கன்னா சப்கான்சியஸ் மைண்ட் என்ன சொல்லும் தெரியுமா? இது நமக்கு புதுசா இருக்கு, ரிஸ்க் மாதிரி தெரியுது, இதை நம்ம பண்ண வேணாம் டிசைட் பண்ணிரும். அதுதான் ப்ரோகாஸ்டினேஷன், கன்ஃபியூஷன்லாம். நீங்க கேஷுவலா சொல்லுவீங்க, நான் யூஸ்லெஸ், எனக்கு இது செட் ஆகாது, என்னால இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு ஜோக்கா போற போக்குல சொல்லுவீங்க. ஆனா இதெல்லாம் ஜோக்குன்னு நம்மளோட சப்கான்சியஸ்க்கு புரியாது. நீங்க பேசுறதெல்லாம் வச்சுதான் நம்மளோட மைண்டுக்குள்ள நம்மளோட ஐடென்டிட்டியை அது ரெக்கார்ட் பண்ணும். ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, செல்ஃப் டாக் பண்றதுனால, அதாவது நம்ம கிட்ட நம்மளே பேசுறது, இது பண்றது மூலியமா பிரெயினோட கான்பிடன்ஸ் நெட்வொர்க் சேஞ்ச் ஆகும். ரிப்பீட்டடா நெகட்டிவ் வேர்ட்ஸ் பேசுனீங்கன்னா கான்பிடன்ஸ் குறையும். அதுவே பாசிட்டிவ் வேர்ட்ஸ் பேசுனீங்கன்னா கான்பிடன்ஸ் பூஸ்ட் ஆகும். லேட்டரா இன்டர்வியூ ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ்லாம் உங்களோட சப்கான்சியஸ் உங்களுக்கே தெரியாம உங்களோட ஐடென்டிட்டியை ப்ரூவ் பண்ணும். இந்த உலகத்துல நமக்கு தான் டைம் கான்செப்ட்லாம், சப்கான்சியஸ்க்கு அதெல்லாம் கிடையாது. ஓல்டு எமோஷனல் மெமரிலாம் இன்னும் ஆக்டிவ் ஃபைல் மாதிரி தான் இருக்கும். ரிசர்ச்ல என்ன சொல்றாங்கன்னா, சில மெமரிஸ் பாஸ்டா ஸ்டோர் ஆகாம நம்ம மைண்டுக்குள்ள ஃப்ளோட் ஆகுமா. அதனாலதான் சில ஸ்மெல், ஃபேஸ், டோன் இதெல்லாம் சின்னதா ட்ரிகர் ஆனா கூட ஃபுல் பாடி ரியாக்ஷன் ஆகி எமோஷன் வெளியில வருது. முன்னாடி ஸ்கூல்ல பட்ட அசிங்கம் இப்ப வர நம்மள ஸ்டேஜ்ல ஏறி பெர்ஃபார்ம் பண்ண விடாது. சின்ன வயசுல ஒரு விஷயத்துல ஃபெயில் ஆயிருப்போம், ஆனா அது இப்ப வர நம்மள ஒரு விஷயத்த பண்ண விடாம ஹெசிடேட் பண்ண வைக்கும். கான்சியஸா அதுல இருந்து நம்ம வெளியில வந்துட்டோம் தெரிஞ்சாலும் சப்கான்சியஸ்க்கு அது தெரியாது. இதுல இருந்து எப்படிதான் வெளியில வரதுன்னு உங்களுக்கு கொஸ்டின் வரலாம். குட் நியூஸ் என்னன்னா, இதுல இருந்து வெளியில வரதுக்கு ஃபைட் பண்ணி ஃபோர்ஸ் பண்ண தேவையில்ல. பிரெயினுக்கு பெட்டர் சிக்னல் கொடுத்தாலே போதும். ரிசர்ச் ரொம்ப கிளியரா சொல்லுது, வில் பவரை விட நம்மள சுத்தி இருக்க என்விரான்மெண்ட் தான் ரொம்ப பவர்ஃபுல். போன் பக்கத்துல இருந்தா அதை எடுத்து யூஸ் பண்ணதான் தோணும். ரூம் ஆர்கனைஸ்டா இல்லனா பிரெயின் கன்ஃபியூஸ் தான் ஆகும். இதுல இருந்து வெளியில வரதுக்கு ரொம்ப சிம்பிளான ரொட்டீனை ஃபாலோ பண்ணுங்க. உங்களோட ஸ்லீப்பை ஃபிக்ஸ் பண்ணுங்க, செக்லிஸ்ட் போடுங்க, ஒரே ஒர்க் ஸ்பேஸ்ல ஒர்க் பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணீங்கனாலே போதும், உங்களோட சப்கான்சியஸ் மைண்டுக்கு கரெக்டான சிக்னல் போகும். சேம் பிளேஸ்ல சேம் ஆக்ஷனை ரிப்பீட் பண்ணீங்கன்னா ஹேபிட் ஃபாஸ்டா பில்ட் ஆகும். அதனால உங்களை மாத்த ட்ரை பண்ணாதீங்க, உங்க சரௌண்டிங்ஸை மாத்துங்க.
நாம நிறைய நேரம் திங்க் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனா நம்ம யோசிக்கிறப்பெல்லாம் நமக்கு பெஸ்டான ஐடியா வரதில்ல. அப்போ நமக்கு எப்ப பெஸ்டான ஐடியா வருது? ஷவர்ல, வாக் பண்றப்போ, அப்புறம் தூங்குறதுக்கு முன்னாடி. ஏன் இதெல்லாம் பண்ணும்போது மட்டும் நமக்கு பெஸ்டான ஐடியா வருதுன்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் பண்ணும்போது தான் நம்ம கான்சியஸ் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுது. கான்சியஸ் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும்போது தான் நம்ம சப்கான்சியஸோட கனெக்ட் பண்ணும். டிஃபால்ட் மோட் நெட்வொர்க்னு ஒரு பிரெயின் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகும். அது கிரியேட்டிவிட்டிக்கு ரிலேட்டடான விஷயத்த ட்ரிகர் பண்ணும். அதனாலதான் நம்ம ட்ரை பண்ணும்போது வராத ஆன்சர் ரிலாக்ஸ் ஆகும்போது வருது. நீங்க போனோட ஃபைட் பண்ணல, ஃபியரோட ஃபைட் பண்ணல. நீங்க ஃபைட் பண்றது உங்களோட சப்கான்சியஸ் மைண்டோட பேட்டர்னோட தான். அந்த பேட்டர்னை ரீரைட் பண்ண முடியும். ஆனா ஒரே நாள்ல அதை பண்ண முடியாது. சின்ன சின்ன சிக்னலா கன்சிஸ்டன்டா உங்க பிரெயினுக்கு பெட்டர் சிக்னல் சென்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அது மாறும். இந்த வீடியோக்காக நிறைய ரிசர்ச் பண்ணி ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.